அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபுட் கலர் சேர்க்காம, ஒயிட் சுகர் சேர்க்காம தித்திக்கும் சுவையில் பனானா ஹல்வா எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். பனானா ஹல்வா பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து சின்ன வாழைப்பழம் 8 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக எடுக்கிறா இருந்தால் 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வாழைப்பழம் விருப்பமோ அந்த வாழைப்பழங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 3 ஏலக்காயோட விதைகள் மட்டும் சேர்த்து இப்போ இதை வந்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நான் காட்டியிருக்கேன்ல அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 5 ஸ்பூன் நீங்கள் நெய்யாகவே எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கும். அதுக்காகத்தான். அடுத்து நான் காட்டியிருக்கேன்ல அந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சோள மாவு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரைக்கும் போது கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், சோளமாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து நெய்யும் தேங்காயும் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. அடுத்து அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பனானா, அதை வந்து சேர்த்துடலாம். சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த நெய்யோடு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம வந்து ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கனால அந்த நெய்யோடு சேர்த்து, அதாவது நெய்யும் தேங்காயும் சேர்த்துருக்கோம்ல, அதோடு சேர்த்து கலந்து விடும்போது நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த நெய்யோடு நல்லா கலந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் கரண்டிட்டு வந்து எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கப் அளவுக்கு, அதாவது 5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க பழத்தோட இனிப்பை பொறுத்து சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும்னு இல்லை. ஒயிட் சுகர் சேர்க்கலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் வந்து சேர்க்கலாம். அப்படி இல்லைனா வெல்லம் கூட நீங்கள் கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். எனக்கு வந்து இந்த நான் எடுத்துருக்க பழம் இருக்குல்ல, அந்த பழம் வந்து இனிப்பாக தான் இருக்குது. அதுக்கு வந்து இந்த 5 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் 8 பழத்துக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா அந்த பழத்தோட கலந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலந்து வந்திருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு வேளை ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம சோளமாக வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீழே வந்து படிஞ்சிருக்கும். அதனால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா சோளமாக வந்து சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுரும். அதனால் கையை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது வந்து அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, நம்ம கையை எடுக்காமல் கலந்து விட நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அதே மாதிரி பழம் வந்து நீங்கள் அரைக்கும் போது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பழம் வந்து கிடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துருச்சு பாருங்கள். அதே நேரம் நம்ம சேர்த்துருந்தோம்னா அந்த தேங்காய் எண்ணெய் நெய்யும் அது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம தேங்காய் எண்ணெய், நெய், ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்த பிறகு 1 ஸ்பூனாவது தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்குது. வீடு ஃபுல்லாமே இந்த வாசனை தான் அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஹல்வா வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஹல்வாவோட பதம் எப்படின்னா, அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரணும். அதே நேரம் நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து உங்கள் சைடில் பார்க்கும் போதெல்லாம் தெரியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் நல்லா சில்கியாகவும் இருக்குது. ஹல்வா வந்து பீஸ் போடாமல் ஸ்பூனில் சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். நான் வந்து நல்லா பீஸ் போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும், அதுக்காகத்தான்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கடாயில் நல்லா ஒட்டாமல் உருண்டு திரண்டு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம எடுத்திருந்தோம்ல 5 ஸ்பூன் நெய், அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து மீதம் தான் இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ கரெக்டாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஸோ 4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஹல்வா செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முன்கூட்டியே நெய்யோ இல்லைனா எண்ணெயோ வந்து தடவி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருந்து முந்திரி பருப்பு வறுத்ததும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்ல ஸ்பூன் வச்சு ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுருவோம். அப்போ தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சரி பண்ணி விட்டாச்சு. இது இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஹல்வா வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. நல்லா ஆறிடுச்சு. நான் இதை வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே நேரம் வாசனையும் செம்மையாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், தித்திக்கும் சுவையில் பனானா ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபுட் கலர் சேர்க்கலை, ஒயிட் சுகர் சேர்க்கலை, நல்ல ஹெல்த்தியான சூப்பரான பனானா ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்ல கிளாஸி லுக்கில் இருக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த மஸ்கோத் ஹல்வாலாம் சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்குன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கனால, ஸோ முடிஞ்ச அளவு நெய் மட்டும் சேர்க்காம தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வந்து நெய் அப்புறம் வந்து ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கனா இன்னும் வாசனையாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இனிப்பும் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து 5 ஸ்பூன் எடுத்திருந்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்து தாராளமாக 4 ஸ்பூனே போதும். உங்களுக்கு வந்து இன்னும் 1 ஸ்பூன் குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சாஃப்டாகவே சூப்பராகவே இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. வேணும்னு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.